மினி விளாக் கூட செல்ஃப் கேர் வீடியோவும் சேர்த்து பார்க்கலாமா? மார்னிங் வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யல. அப்பாவுக்கு லீவுன்றனால கடையில வாங்கி சாப்பிட்டோம். நான் இடியாப்பமும், தேங்காய் பாலும் கேட்டிருந்தேன். அப்பா வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. அது கூட இளநீ, நொங்குலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டோம். மார்னிங் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் வந்து வெளியில போற பிளான் இருந்துச்சு. ஓகே, அன்னைக்கு கிச்சனுக்கு லீவுன்றதுனால ஹேர் கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரெடி வந்துட்டேன். ஃபிளாக்ஸ் சீட் வாங்கியிருந்தேன். ஏன்னா என்னோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாவும், ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. ஓகே, இது போட்டா நல்லா வந்து ஷைனியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால என்னோட ஹேருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போறேன். கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. நல்லா வாட்டர்லாம் ஊத்தி ஃபிளாக்ஸ் சீட் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு மாரி ஜெல்லி கன்சிஸ்டன்சில வந்துருந்துச்சு. அதுதான் என்னோட ஹேருக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். உங்களுக்கே தெரியும் என்னோட ஹேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரிஸியா ஆயிடுச்சு. நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். எப்பவுமே ஏதாவது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் ஹேருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. கையில ஒட்டி, கீழ கொட்டி நெறைய வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எங்க அம்மா அப்பப்போ வந்து வந்து பார்த்து திட்டிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனா வீடே நாஸ்தியாக்கிட்டு இருந்தேன். அங்க நின்னுட்டு இருந்தேன். ஃபுல்லா இடம் ஃபுல்லாவே ஆயிடுச்சு கீழ. நடுவுல நடுவுல வீடியோ எடுக்கும்போது லூசு மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்புறம் குளிச்சுட்டு வந்து பார்த்தேன். ஓரளவுக்கு என்னோட ஹேர் நல்லா தான் இருந்துச்சு. 2 ட்ரெஸ்ஸ வேற மாத்திட்டேன். எங்க அம்மா திட்டிட்டே இருந்தாங்க. அப்புறம் வெளிய போற வேலை இருந்துச்சு. கிளம்பிட்டேன். பாய்.